வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். நம்ம கூட இந்த பாட்காஸ்ட்ல யாரு ஜாயின் பண்ணியிருக்காருன்னா, நம்மளுடைய வவ்வால் மனிதன். வணக்கம் எவ்ரிவான். நான் தான் உங்க பிறவி வௌவால். அடுத்து வந்து நம்ம கூட வந்து லியோதாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. லியோதாஸ் வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னா, பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு டீசர் வந்துச்சு. நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். நான் வந்து டிராகன் படத்தோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாக்குறப்ப மிஸ்கின் சார் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம தடுத்துட்டாங்க. பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை, எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அன்ஃபேர். ஸோ என்ன படத்தை பத்தி இவர் பேசுறாருன்னு போய் தேடி பார்க்குறப்பதான் இந்த டீசர் எனக்கு கிடைச்சிச்சு. பார்த்தோன்னு தான் அவங்க 2 பேர்த்தையும் வந்து இந்த பாட்காஸ்ட்ல கூப்பிட்டு இதை பத்தி நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு. லிட்டரலி இந்த டீசர் வந்த கையோட நான் பார்த்தேன். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு குழுவியல் இருக்குல்ல, அந்த குழுவியல்ல நான் ஷேர் பண்ணல. ஏன்னா நான் அப்பப்ப வந்து பார்த்திபனா இருக்கிறதுனால இமாலய பிரதேஷ்ல கெஃபே வச்சு நடத்துறதுனால கொஞ்சம் டைம் ட்ராக் ஆகுது. கண்றாயெல்லாம் பார்க்க வேண்டியதா கூட ஒரு நாய் கொலை பண்ணுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றதுல எனக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நீங்க முத பார்த்து இந்த டீசரை பத்தி என்ன நினைச்சீங்க ஜி? வாவ் அப்படின்னு நினைச்சேன். வவ்வால் நீங்க பாத்தீங்களா அந்த டீசர் அதுக்கு முன்னாடி? பார்த்தேன். இது ஒரு புது விதமான ஒரு டேக் தமிழ் சினிமால. ஓவியா வச்சு ஒரு படம் வந்துச்சு. அது தெரியல என்னன்னு, அது பேர் என்னமோ வரும். நீங்க கூகுள்ல போட்டா தெரியும். எனக்கு தெரியும் போன வருஷம் தான் ரிலீஸ் ஆனிச்சு. அது இல்ல பாங், நீங்க அந்த படம் எனக்கு தெரியும். 90 ml. அதுதான். என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு இது அந்த மாதிரி ஒரு படமா தான் அமையும் நான் நினைக்கிறேன். இந்த காமெண்ட்ஸை பார்த்ததுல இருந்து என்ன ஒரு பேர் வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னா, வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணாங்க. மர்சல் விஜயவா? அந்த வெற்றிமாறன் இல்லைங்க இது. இது வந்து டைரக்டர் வெற்றிமாறன். ஓ, வடச்சென்னை டைரக்டரா? ஏன்னா வந்து அவரும் வந்து அனுராக் கஷாப் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூ மீன் லியோல சூடு வாங்கிட்டு போவார் அவரு? அவருதான் அந்த 10 செகண்ட் கேமியோ பண்ணது. ஓகே, என்ன போட்டிருக்காங்கன்னா, வெற்றிமாறன்ஸ் டாட்டர் அண்ட் ஒய்ஃப்ஸ் பயோபிக். இதுதான் தனி மனித தாக்குதல்னு சொல்றேன். ஒன்னும் இருக்கு. வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய வாழ்த்து, அவரின் குடும்ப கதையை அழகாக எடுத்ததற்கு. அப்புறம் விஜய் சேதுபதி அண்ட் வெற்றிமாறன்ஸ் டாட்டர்ஸ் பயோபிக் இம்ப்ரெசிவ். ப்ரோ பாட்டுக்கு சும்மா இருந்தாரு, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி. இல்ல இது எப்படின்னு பார்த்தா அப்புறம் நாளைக்கு விடுதலையும் வந்து அவர் தான் போராடுன்னு சொல்லி எடுப்பாங்களா என்ன கதை தெரியலையே. இல்ல இது ஏன் வந்து தாக்குறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதாநாயகியோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ஐயர் வீட்டு ஃபேமிலி. ஆனா ஆப்வியஸ்லி வந்து நமக்கு வந்து இந்த ஜாதி ஐ மீன் அந்த விஷயத்த காட்டுறாங்க, அதுக்கான இம்பாக்ட் இவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியல. பட் ஆப்வியஸ்லி வந்து தமிழ்நாட்டுல வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். வெற்றிமாறன் வந்து ஒரு தலித் சமூகத்துக்காக வந்து படம் எடுக்கிறவர். அவரா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், அவங்க படத்துல பாத்தீங்கன்னா இந்த லோ காஸ்ட் அவங்கள வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கைய வாழ்றாங்க, அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற விஷயத்த வந்துட்டு படமாக்கி அதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் அவங்களுடைய மெயின் மோட்டிவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப லிட்டரலி வந்து இந்த படம் தப்பா இருக்குன்னு யாரும் ஒஃபண்ட் ஆகல. இந்த படத்துல வர கேரக்டரை இப்படி தப்பா போர்ட்ரே பண்ணிட்டாங்க மட்டும்தான் வந்து ஒஃபண்ட் ஆகுறாங்க. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து வேற எந்த சமூகத்தை சேர்ந்து எடுத்திருந்தாலும் இது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆயிருக்காதோ அப்படின்னு தோணுது. இதுல வந்து அவங்க அந்த ஐயர் வீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு கேள்வி மிஸ்டர் மோமால், சொல்லுங்க. இந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். இந்த டீசர்ல காட்டுனது எல்லாமே வந்து உண்மையில நிஜத்துல நடக்கிறதா இல்லையா? என்ன கேட்டா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இதெல்லாம் நடக்குது, ரொம்ப நடக்குது. ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் ரொம்ப இப்படி கேவலமா போய்கிட்டு இருக்கு. அது ரியாலிட்டியை தான் இவங்க படமா எடுத்திருக்காங்க. சோ என்ன கேட்டா இது உண்மை. அப்ப இப்ப சம்பந்தப்பட்ட இந்த ஜெனரேஷன்ல வாழும் போது நீங்க வந்து கிளிகிளிப்பா இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க படிக்கிற காலத்துல வந்து வீடு கட்டினது இல்லையா சொல்லுங்க.
நீங்க படிக்கிற காலத்துல வந்து வீடு கட்டினது இல்லையா? சொல்லுங்க. கட்டியிருக்கேன். தலைவன் வீடு மட்டும் தான் கட்டியிருக்கான். வீடு I'm a real freak, a real creature. Buckle up, Jit. We're going for a ride in the Batmobile. இது எங்க தெரியுமா பிரச்சனையா வருது? இத வந்து வௌவால் மாரி ஒரு ஆண் பண்ணா வந்து தவறாக தெரியல. இது வந்து பெண் வந்து பண்றது தான் வந்து இந்த சமுதாயத்துல வந்து தவறாக தெரியுது என்று என்னுடைய கருத்து. நேத்து வரைக்கும் மிசோஜினியா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னமோ ஃபெமினிசமா இல்லைங்க. நீங்க இல்ல. என்ன கத்துறீங்க? இல்ல. என்னன்னா வந்து, இந்த மாரி விஷயங்கள் வந்து சமுதாயத்துல நடக்கிறது வந்து நான் பார்த்திருக்கேன். என்னுடைய பள்ளி பருவத்துல எத்தன பெண்கள் வீடு கட்டுனாங்கன்றது வந்து நான் பார்த்திருக்கேன். பாத்துருக்கீங்களா? ஏன்னா நீங்க பல டிரான்ஸ்ஃபார்மர்களை ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். பல டிரான்ஸ்ஃபார்மர்களை ஹேண்டில் பண்ணவன் நானு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நானே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஐயா டிரான்ஸ்ஃபார்மர்னா இந்த ஆப்டிமஸ் பிரைம் மெகாட்ரான் ஐயா. அந்த ஒரு மீம் பார்த்திருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கேடன் வந்து நட்டுக்கு நிக்கும். பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஐ மீன் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்குன்னு வீடு கட்டின பெண்கள் எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றது வந்து தவறு. ஹூ am I to judge? அது உண்மைதான். ஏன்னா எனக்கு காமெண்ட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுது. இதே மாரி இந்த படத்தோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த டைரக்டர் இந்த டைரக்டர் வந்து ஒரு பெண். வர்ஷா பாரத். இதே வந்து ஒரு ஆண் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கலாம். அதுல ஏதாவது தவறுன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பெண்ணே வந்து இந்த விஷயத்த இப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, விச் மீன்ஸ் அவங்க பார்த்த விஷயத்த தான் வந்து கொண்டு வந்து இந்த படத்துல வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஃபுல்லா இன்னும் வரவே இல்ல. படம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. இந்த படத்தோட டேக் அவே என்னன்னு நம்மளுக்கு ம். தெரியாது. ஆப்வியஸ்லி டீசர வந்து ம். எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் பண்ற மாரி தான் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டென்ஷன் ஆப்வியஸ் கிராபிங். அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காக. ஆனா படத்தோட ஃபைனல் டேக் அவே என்னன்னு வந்து படம் வெளியானா மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னைக்கே டீசர் பார்த்து ஏன் வந்து அந்த டைரக்டர வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு காமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பொண்ணு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு கிளாசிஃபை பண்றாங்க. இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அனிமலா? அந்த படம் தான். எப்படி என் கரெக்டா மைண்ட் ஃபுல்லா கண்டுபிடிச்சீங்க? அனிமல் தான். இல்ல நான் இப்ப அமைதியா இருந்தது காரணமே வந்து இத பத்தி பேசலான்னு தான். என் மைண்டுக்குள்ள இதெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. லிட்டரலி அனிமல் வந்து ஒரு பொத்தல் ஒரு மட்டமான ஒரு படம். அந்த So, அத படத்துல celebrate வந்து நம்ம அந்த ஹீரோயின் யாரு? ராஷ்மிகா மண்டானா. அவங்கள எப்படி போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க? Geetanjali, you have a big pelvis. அந்த போர்ட்ரே பண்ணது ஒரு மேல் டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா. அவருக்கு மட்டும் ஏன் அப்ப பாராட்டுகள அவருக்கு தெரிவிச்சுட்டு, இந்த இந்த டைரக்டருக்கு வந்து ஏன் வந்து எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் வந்து சில கமெண்ட்ஸ் படிச்சு சொல்லியிருக்கீங்க. நீ பத்தினி இல்ல, உன் அம்மா பத்தினி இல்ல, உன் பாட்டியாசும் பத்தினியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதான் எனக்கு வந்து அதனால தான் வந்து ஐ காட் ட்ரிகர்ட். ஏன்னா இந்த டீசரா வந்து எனக்கு வந்து எதுவுமே இத பத்தி பேசுறதுக்கு ஒரு கருத்தும் இல்ல. ஏன்னா படம் வந்து படத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். டீசர்ல வந்து சில வார்த்தைகள் இருக்கு. அந்த பெண் வந்து அந்த அவங்க லவ்வர பார்த்து, "நீ பச்சைக்கிளி பாப்பியா?" அப்படின்னு. ம். இந்த மாரி வார்த்தைகள வந்து மிஸ்டர் வவ்வால், நீங்கள் உங்களுடைய ம். கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுனது இல்லையா? பேசியிருக்கேன் பல தடவை. இல்ல இப்போ வரைக்கும் பச்சைக்கிளிய மட்டும் தானே அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் ஆர்ட். அது வந்து ஒரு ஆர்ட்டா பார்க்கணும். ஆர்ட். அதான் பாருங்க, இப்போ இது வந்து ஒரு ஆண் வந்து ஆர்ட்டா பார்க்கறத வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா பெண் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றப்ப ஏன் மக்கள் ஏத்துக்க மாட்றாங்க? அதே மாரி வந்து மிஸ்டர் வவ்வால் இந்த படத்துல வந்து அ இந்த ஆம்பள வந்து கேட்பான். அந்த பெண்ணை பார்த்து, "உங்களுடைய முதல் வீரராகவன் எப்போ?" அப்படின்னு. இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பேசுனது இல்லையா? கடந்து வந்தது இல்லையா? பேசியிருக்கேன். யாரு தான் பேசாம இருந்திருக்கா? எல்லாரும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுறது தானே. அவங்க வைஃப் கிட்ட பேசுறது தானே. ஆனா வந்து இந்த விஷயத்தை வந்து படமாக்கிட்டு, அந்த படத்துலேருந்து என்ன டேக் அவே இருக்குன்றது வந்து நம்ப ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். அதே மாரி இந்த படத்துல வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாவ பார்த்து சொல்லுவாங்க, "என்னோட ஹேப்பினஸ்ஸ தடை பண்ணீங்கன்னா, நான் சூசைட் பண்ணிக்குவேன்" அப்படின்னு. இத பத்தி என்ன நான் சொன்னேன்னா, படத்துல பார்த்து வந்து நம்ம லியோன்னு பார்த்துட்டு 10 பேர் நம்ம குத்தி கொல்லவும் முடியாது. அது லிட்டரலி உண்மையும் கிடையாது. சோ நம்ம அது மாரி கொண்டிருந்தோம்னா, நம்ம எப்பயும் நம்மள போட்டு தள்ளிருப்பானுங்க. ஓகேவா? சோ அதே மாரி தான். இப்ப இந்த சூசைட்ன்னு சொல்லி அந்த கமெண்ட் அது ஒரு வாதமா வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப முட்டாள்தனம் தோணுது. ஏன்னா படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க படம் பார்த்தீங்கன்னாலே டிஸ்க்ளைமர் போட்டுருவானுங்க. 18 வயசுக்கு கீழ வந்து பார்க்காதீங்க. ஏன்னா 18 வயசுக்கு
கீழ உள்ளவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த படத்துல வந்து சூசைட பத்தி பேசுறதுனால தான் வந்து ஆளுங்க சூசைட் பண்ணிக்க போறாங்களா? இல்லையே. இல்ல சூசைட் பத்தி எந்த படத்துலயும் பேசாதனால யாரும் சூசைட் பண்ணிக்காம இல்லையா? என்னமோ இது வந்து சமுதாயத்துல இல்லாத ஒரு விஷயத்த வந்து படமாக்கி, அதுக்கப்புறம் இத பார்த்து வந்து 10, 15 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி பண்ற மாரி தான் இருக்கு. அப்படி ஒரு வேளை இந்த படத்த பார்த்து தான் வந்து உனக்கு சூசைட் தெரியுது. இந்த படத்த பார்த்து தான் உனக்கு வந்து பச்சைக்கிளி பத்தி தெரியுது, வீடு கட்டுறது பத்தி தெரியுதுன்னா, நீ தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா. Gota patuta iruken, thevdia nukala ichita iruke, nerlavan tena suta di chiruven patuka. ஆனா இந்த விஷயம் வந்து இது புதுசு இல்லையே. 2013ல வந்து விஸ்வரூபம் படத்தையும் இப்படிதான் தடைப்படுத்தினாங்க. வார்த்தைகளை காக்கியாச்சு. ஐயையோ! குறிப்பிட்ட வார்த்தைகள் பாத்துட்டேன். நீங்க சென்சர் போட்டுருங்க. சென்சர் போட்டுறேன். 5 வேளை தொழுபவர்களை பத்தி பேசிட்டாங்க. இது ஒண்ணும் ஸ்பெசிஃபிக்கால இருக்கு. இல்ல அதான் இவங்களுக்கு என்னன்னா மேக்ஸிமம் வந்து அந்த எந்த சமூகத்தையும் தாக்காம இருந்திருந்தாலேயே எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படங்கள்லாம் வருது இல்லையா? இந்த மென் சென்டர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஹீரோயின் வந்து எந்த மதம் எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு பாட்டுக்கு வந்து கிளாமரா டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அப்பலாம் வந்து பிரச்சனையா தெரியாது. அப்பலாம் வந்து பெண்களை வந்து எப்படி இழிவுபடுத்தி படம் கொடுக்கலாம்னு வந்து யாரும் வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க வந்து புஷ்பா மெயினா ப்ரோ புஷ்பாவை தாக்குறீங்களா? ஆமா நான் புஷ்பா. தாக்குன்னு தாக்கும். என்ன புஷ்பா? அந்த பிள்ளை வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னுவாய்ங்க. அவன் வந்து பாட்டு படிப்பான். தூங்குறப்போ ஒரு வாட்டி, ம். குளிக்கிறப்போ ஒரு வாட்டி, சாப்பிடுறப்போ ஒரு வாட்டி. அதெல்லாம் வந்து உனக்கு வல்கரா தெரியலையா? ஆனா இதே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு ஊ சொல்றியா பாட்டு கேட்டப்ப எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அப்போ ஏய் வந்து இதெல்லாம் எல்லாம் நீங்க ஆஃப் பண்றது பண்ணிட்டாங்க. இல்லையாடா? அதான் இப்போ வந்து இந்த டீசர பார்த்தா எல்லாம் போடுறாங்க கமெண்ட்ஸ்ல வந்து தமிழர்களின் கலாச்சார சீர்கேடு, பெண்கள் எப்படி வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்றது வந்து இந்த மாரி காட்டுறீங்க அப்படின்னு. இல்ல அப்படி கன்சியூம் இல்ல பண்றனால அவங்க தவறான பெண்களா ஆயிருவாங்களா? இப்ப என்கிட்ட நெறைய பேர் கேட்பாங்க. நீ வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்றது இல்லையான்னு. நான் பண்றது இல்ல. அது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஆ. ஓகேவா? ஆனா இது என்னோட மூதாதையர்கள். ஓகேவா? என்னோட தாத்தா, பாட்டி ஓகேவா? அந்த காலத்துல வந்து கித்தா தோப்புல, எஸ்டேட் ஓரத்துல அப்படி சோம்பேறி படாம பழம் வெட்டி Hey, I've seen this one. This is a classic. ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வந்து அந்த வேலையோட அலுப்பு உடம்புக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு கட்டிங்க போடுறது உண்டு. இல்ல நம்ம ஜட்ஜ் பண்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன். இப்ப காமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் போட்டிருக்காங்க. இந்த மாரி படங்கள வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னா, ஸோ உங்க ஒய்ஃப், உங்க டாட்டரும் வந்து இதே மாரி கேரக்டர் தான் நீங்க வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மிஸ்டர் வௌவால், உங்க ஒய்ஃப்க்கு ஒருவேளை இந்த இந்த கேரக்டர் மாரி ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்டா பாஸ்ட்டா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது பாஸ்ட்ல நம்ம அவங்க கூடயும் இருந்தது இல்லையே. சோ நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல அவங்கள. ஓகே. அதே மாரி ஒருவேளை இந்த மாரி ஒரு கேரக்டர் போர்ட்ரே பண்ண ஆள் வந்து உங்களோட டாட்டரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு அப்பாவா ஒரு பொண்ண வந்து அந்த 18 வயசு வர்ற வரைக்கும் அவங்க என் கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் நான் நல்லது எது, கெட்டது எதுன்னு அவங்களுக்கு வந்துட்டு தெளிவா சொல்லிக் குடுப்பேன். தெளிவா பேசுவேன் உட்காந்து. நார்மலா எக்ஸாக்ட்லி. கம்யூனிகேட் பண்ணாலே போதும் பேரண்ட்ஸ். 18 வயசுக்கு மேல அவங்க இண்டிபெண்டன்ட்டா ஆனதுக்கு அப்புறம் எது நல்லது, எது கெட்டதுன்னு ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா, அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு. இவ்வளோ ஒஃபெண்டா ஒரு படத்தை வெளியாக கூடாத அளவுக்கு ப்ளோக்கேஜ் பண்றாங்கன்னா, நீ ப்ளோக் பண்ண வேண்டியது இந்த படத்தை இல்ல. ஜெனரேஷனே பாஸ் ஆகிற அளவுக்கு மட்டமான படங்கள் நிறைய வெளியாகுது. சரி, இந்த நிசாம் ஜித்தியாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட என்னோட நீசான் ஜிடிஆர் இப்ப இல்ல. நீசான் ஜிடிஆர் நான் ஒரு ஒப்பேன்டா மனுஷங்கிட்ட இருக்கிறது அதை தொலைக்கிறதுக்கு தான். அஹ் எவ்வளவு நாள்னா அதை கட்டி காத்துக்கிட்டே இருக்க போற. ஆமா, நான் அவார்டா கொடுக்க போறேன் கடைசியில. ஆமா. இது இருந்தாதான் வந்து நீ வந்து உண்மையான அதுல ஒரு பெண். இது இருந்தாதான் வந்து நீ ஒரு ஒரு பெரிய தேவதை அப்படின்ற எதுக்கு குளோரிஃபை பண்றீங்க? குளோரிஃபை பண்ணாதீங்க. இந்த பிள்ளைகிட்ட டிகிரி இருக்கு. இந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படின்றது விஷயத்த குளோரிஃபை பண்ணுங்க. எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட நீசான் ஜித்தியார் இருக்கா இல்லையான்றத தேடுறீங்க? அப்ப சரி, லெட்ஸ் சே அதாவது உன் மூலியமா வந்து அந்த பெண் தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் வேற யாரு கூட போனாலும் உனக்கு பரவாயில்லையா? என்கிட்ட இந்த பிள்ளை நீசான் ஜித்தியார் தொலைச்சிச்சுன்னா பரவாயில்ல. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஆனா ஊர்ல என்ன தவிர வேற யாருக்கிட்ட தொலைச்சாலும் அந்த பிள்ளை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற சொல்ற சமுதாயம் இது. என்ன கேட்டா சிம்பிளா என்ன சொல்லுவேன்னா, திருந்த வேண்டியது டைரக்டர்ஸ் இல்ல, ஆடியன்ஸ் தான். அதுக்குன்னு அதே மாதிரி அதுக்குன்னு வந்து எல்லா படத்தையும் வந்து நாங்க ஆதரிச்சு பேச போறது இல்ல. தவறான படங்கள் வருதுன்னா, Yes. தவறான விஷயங்கள் வந்து இருக்குன்றது வந்து நம்ம படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். டீசரை பத்தி வந்து நம்ம முடிவெடுக்க வேண்டாமோ
அந்த படைப்பு என்னன்றத ஆஹ் ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்றது வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஆனா இதுல வந்து இப்ப இதுதான் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த ஜாதின்ற விஷயம் தான் வந்து இந்த படத்தை வந்து இப்படி இந்த விஷயத்துல வந்து நிக்குதுன்னா, இப்ப நீங்க நம்ம நாட்டிலேயே வச்சுக்கோங்க, மலேசியால வச்சுக்கோங்க, ராஜாக்களா இருந்தவங்க வந்து இன்னும் ராஜாவா இருக்காங்க, மனுஷனுங்களா இருந்தவங்க வந்து இன்னும் மனுஷனுங்களா இருக்காங்க, நார்மல் நார்மல் மனுஷனுங்களா இருக்கானுங்க. ஓகேவா? ம். முன்னொரு காலத்துல வந்து இப்ப இந்த ஜாதி ஜாதியா பிரிச்சது வந்து இந்த பீப்புள்ஸ வந்து டிவைட் பண்ணதுக்கு காரணம் யூனிட்டி இருந்தா நம்மள ஆண்டவனுங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதுன்றதுக்காக தான் டிவைட் அண்ட் கம்கர்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ டாக்ஸிக்கை தவிர்ப்போம், மனிதர்களாக இருப்போம். நீ ஒரு அருவி என் கருவி எடுத்து அருவியில் சொருகினால் பிறக்கும் புதிய பிறவி. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு, வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து